What happens when an entire generation gets its own voice? Welcome to Gen Talk. Hi. Good evening, everyone. இன்னும் கொஞ்சம் சத்தமா இவ்வளவு எனர்ஜியா Good evening all. Gen Talk. This is a new launch and I'm much happy about to talk about this Gen Talk, and I extremely extend my thanks to Manasweta ma'am, because this is not so easy to be to start a program and to create good minds and good souls from the childhood. So நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கில்டா கொண்டு வர்றதுக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டட். என் குழந்தைக்கு 7th பைத்தான் ப்ரோக்ராமிங் தெரியணும், ஆர் ப்ரோக்ராமிங் தெரியணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்டா தெரியணும். ஈவன் அந்த குழந்தை ஏஐ அப்படின்னு சொல்றத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடியே he needs to learn machine learning, but he don't know the ethics of how to use machine learning. இல்லைங்களா? So a little later I'll introduce myself. அதனால தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாமையே பேசிட்டு இருக்கிறேன். In 2008 when I was taking artificial intelligence subject, என்ன ஒரு 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 வித்தியாசமான ஒரு பார்வையில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். So that was actually AI வந்து நம்ம இப்ப எல்லாரும் பயங்கரமா பேசுறோம் இல்லைங்களா? ஏன் இப்ப எல்லாரும் பயங்கரமா பேசுறோம் அப்படின்னா, அலெக்சா play this beautiful song அப்படின்னு சொன்னப்ப நமக்கு எப்படி இருந்துச்சு? உடனே அது பாட்டு போடு நம்ம படுத்துக்கிட்டே கேட்போம் இல்லைங்களா? அப்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப AI பார்த்தா நமக்கு ஒரு பேயாவும் பூதமாவும் ஏன் தெரியுது? பிகாஸ் நம்ம ஜாப்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆக்சுவலி நம்ம அப்படி நம்புறோம் இல்லைங்களா? இப்ப அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நம்ம எல்லா பெண்களும் வெளியே வரோம் இல்லைங்களா? வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட கான்பிடன்ஸ் மட்டும் தான். நீங்க நம்புறீங்களா? எனி ஐடியா? இஸ் தேர் எனி ஐடியா? நம்ம பெண்கள் எல்லாருமே வெளியில வந்து ஒர்க் பண்றதுக்கு நம்மளோட கான்பிடன்ஸ் மட்டும் தான் காரணம், நம்மளுடைய வசதிகள் தான் காரணம், நம்மளுடைய படிப்புகள் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? டெக்னாலஜி இஸ் ஆல்சோ an important role இல்லையா? மாவாட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தோங்க, அம்மியில வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப யாராவது ஹஸ்பண்ட் சொன்னாங்க அம்மியில அரைச்சா ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல, போய் அரைச்சிட்டு வாங்கன்றோம் இல்லைங்களா? நீங்களே போய் கொஞ்சம் அரைச்சிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் டேஸ்டா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிடுவோம். சோ உட்கார்ந்து நம்ம சாப்பிடணும், 3 வேளை நம்ம சாப்பிடணும்னா நம்ம வந்து 3 மணி நேரம் பார்த்துட்டு இருந்த வேலையை இன்னைக்கு 1 மணி நேரமா மாத்திட்டு நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு காரணமே டெக்னாலஜி தாங்க. So I am Tilagavati. I am an assistant professor, managing partner in JP Infotech, and of course art life coach, and good art life coach என்ன மாத்தின அந்த transformation will complete credit goes to Manasweta ma'am. Thank you ma'am for this. So இன்னைக்கு வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல AI என்ன இம்பாக்ட் பண்ணுது? எஸ், அஃப்கோர்ஸ் எந்த டெக்னாலஜி வந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும், நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ வெதர் வி ஆர் வாட் எவர் வி ஆர் டேக்கிங், நாம என்ன எடுத்துக்கிறோன்றது தான் ஒரு விஷயம். இப்ப கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மனக்கணக்கு போட்டோம். எவ்வளோ பெரிய கணக்கு நீங்க கொடுத்தீங்கன்னாலும் அந்த அக்கௌண்டன்ட் வந்து பக்காவா 1 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணிடுவார். அவங்களுக்கு கால்குலேட்டர் வந்தப்ப இப்ப எப்படி நமக்கு ஏஐ பார்த்தா பயமா இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு கால்குலேட்டர் பார்த்தா பயமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கால்குலேட்டரை கத்துக்கிட்ட அக்கௌண்டன்ட்ஸ் வந்து பயங்கரமா வர ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் இப்ப கம்ப்யூட்டர் வர்றப்ப பயங்கரமா எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. ஐயோ கம்ப்யூட்டர் வருது, இது என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல, யாரெல்லாம் எதையெல்லாம் வந்து அடிக்க போகுதுன்னு தெரியல, எவ்வளவு ஜாப்ஸ் போகுதுன்னு தெரியல. எத்தனை பேர் ஜாப்ஸ்ங்க போச்சு? இப்ப அதை வச்சு எத்தனை பேருக்கு ஜாப் இருக்குது? அந்த கம்ப்யூட்டரை வச்சு நம்ம எவ்வளவு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ டெக்னாலஜி நம்மள ஸ்பாயில் பண்ணல, டெக்னாலஜி நம்மள அழிக்கல. நாம அது இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மதுக்கரையில் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுக்கரையில வந்து ட்ரெயின் கிராசிங் இதுல பல யானைகள் வந்து அடிபட்டு இறந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இப்ப அந்த அலார்ம் செட் பண்ணி அந்த ட்ரெயின் வர அந்த டைம் இது பண்ணி லெவல் கிராசிங்ல அந்த யானைகளுடைய இறப்பை வந்து தடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நிறைய விஷயங்களை நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ChatGPT பார்த்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ChatGPTல போட்டா எல்லாமே வருது. அப்கோர்ஸ் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி இந்த இடத்துலதான் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கே நிக்கிறோம். இப்ப ப்ராம்ப்ட் நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட வச்சுதான் உங்களுக்கு அந்த ChatGPT ஆன்சரே கொடுக்க போகுது. ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னோட ரியல் லைஃப்லயே சொல்றேங்க. என்னோட பையனை வந்து ஒரு தடவை சைக்கிள் ஓட்டாதன்னு சொல்லிட்டேன் நான்.
இந்த டைம்ல வந்து நீ சைக்கிள் ஓட்டாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதா சொல்லிட்டேன். அப்ப என்னோட பையன் போய் ChatGPT-ல என்னோட அம்மா வந்து என்ன சைக்கிள் ஓட்டாதேன்னு சொல்றாங்க, அது கரெக்டா? உடனே அது நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் ஆஸ்கிங் த நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஏஜ்? அந்த ஏஜ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா எக்ஸாக்டா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டைம் போகாதேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ChatGPT சொல்லு தன்னோட ஆன்சரை, உன் அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்புறம் அப்படியே அவன் இன்புட் கொடுக்குறான். நீங்க வந்து அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அது நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேக்குது, அவன் இன்புட்டை ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டே வரான். அப்ப அது அழகா ஒரு அட்வைஸ் கொடுக்குது, உன் அம்மா என்ன சொல்லியிருக்காங்களோ அது கரெக்ட், இந்த டைம்ல போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துக்கு இந்த டைம்ல போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, சோ இந்த டைம்ல நீ போக வேண்டாம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்புட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டை வச்சுதான் அந்த ChatGPT நமக்கு அவுட்புட் கொடுக்குது. அப்ப இந்த இன்புட் கொடுக்கறதுக்கான ஸ்கில் நாம லேர்ன் பண்ணோம். That is exactly FTPI like organizations are doing that. Critical thinking. நீங்க ஒரு ரூம்குள்ள 10 பேரை உட்கார வச்சு 10 பேர் முன்னாடி சிஸ்டம் கொடுத்து ஒரு சினாரியோவை கொடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா, டெக்னாலஜி கொடுத்துறீங்க, சிஸ்டம் கொடுத்துறீங்க, எல்லாமே கொடுத்துறீங்க. பட் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எந்த குழந்தைகிட்ட இருக்கோ அந்த குழந்தை ஜெயில். ஈவன் டெக்னாலஜி உங்க கையில இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த டெக்னாலஜியை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. We need to solve the problem. Critical thinking. So FTPI மாதிரி ஆர்கனைசேஷன் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. One thing I want to let you know all, like AI is not replacing humans. Only the humans who know how to use AI is replacing humans. That's it. AI வந்து எந்த ஹியூமனையும் ரீப்ளேஸ் பண்றது கிடையாது. எந்த ஹியூமனுக்கு வந்து AI யூஸ் பண்ண தெரியுதோ அந்த ஹியூமன் தான் இன்னொரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டெக்னாலஜி வந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ ஈஸியா கத்துக்கோங்க, சிம்பிளா கத்துக்கோங்க, நல்லதையே கத்துக்கோங்க, எதிக்கலா கத்துக்கோங்க. அவர் லைஃப் வில் பி வெரி குட். தேங்க்யூ ஆல்.